வணக்கம் நண்பர்களே. பாரம்பரியமான முறையில் நிலக்கடலை சட்னி 2 வகையில் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் வகை, முதல்ல 100 கிராம் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கல் குப்பையெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அதில் இந்த நிலக்கடலை பருப்பை போட்டுக்கிட்டு வறுக்கணும். பாதி நிலக்கடலை நல்லா வறுத்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மறுபடியும் பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் அந்த நிலக்கடலை பருப்பு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வறுபட்டு வெந்து வரும். நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து நல்லா வாசனை வரும். ரெண்டாவது, நிலக்கடலை பருப்புலேருந்து கொஞ்சம் படபடன்னு வெடிப்பு சத்தம் கேட்கும். அந்த சமயத்தில் அடுப்புலேருந்து அந்த நிலக்கடலை பருப்பை கீழே இறக்கி ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற விடணும். நிலக்கடலை பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை கையாலே தேய்ச்சி அதில் இருக்கிற தோலையெல்லாம் புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இந்த நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிட்டு அது கூட 2 வரமிளகாய், சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதையெல்லாம் போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சட்னியை கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி தோசைக்கு வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். சட்னியை அரைச்சதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்துக்கு அந்த சட்னியை மாற்றிக்கணும். இந்த சட்னியை தாளிக்காமையே சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம். சட்னி கெட்டியாக வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். ஒருவேளை டிஃபனுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் அப்படின்னா அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி அந்த தண்ணியவே சட்னியில் ஊற்றி கலந்துக்கலாம். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த முதல் வகை நிலக்கடலை சட்னி இட்லி, தோசை, சாப்பாடு இது 3க்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் இந்த சீக்கிரமாக செய்கிற நிலக்கடலை சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, பாரம்பரியமான முறையில் நிலக்கடலை சட்னி 2வது வகையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கும் முன்ன சொன்ன மாதிரியே நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 3 வரமிளகாய் இதை 3ஐயும் போட்டுக்கிட்டு பொறுமையாக அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அந்த வெங்காயத்தை நல்லா வணக்கணும். வெங்காயம் பாதி அளவுக்கு வணங்கி வந்த உடனே அதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டுக்கணும். புளியும் போட்டுக்கிட்டு நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதை கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வணக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், அது கூட ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கிற அந்த நிலக்கடலை பருப்பு இதையும் போட்டுக்கிட்டு அது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னியை கொஞ்சம் பிறுபிறுன்னு கெட்டியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சட்னியை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். மாற்றிக்கிட்டு சட்னி சாப்பாட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அப்படியே கெட்டியாக போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை டிஃபனுக்கு வேணும் அப்படின்னா அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை அந்த சட்னியில் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்காமையே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் சட்னியை தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த நிலக்கடலை சட்னி 2 வகையில் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்குது. நீங்களும் இதே போல் இந்த நிலக்கடலை சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.